ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தவா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ச்சூன் ஆயில் தாங்க வந்து ஆட் பண்றேன். ஸோ நீங்க வந்து கோல்டு வின்னர் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாரி வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் அதில வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பர்சனலா அவ்வளவா வந்து எனக்கு எடுக்காது. கொஞ்சம் லைட்டா பிரியாணி வந்து தெகட்டுற மாரி இருக்கும். ஸோ வந்து நான் ஆயில் பிளஸ் இந்த கீ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர்க்காண்டி லைட்டா தான் வந்து நான் வந்து சேர்த்துப்பேன். நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா, ஒரு 3 டூ 4 ஸ்பூன் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். பிரியாணிக்கு மோஸ்ட்லி நம்ம ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் தாங்க. ஸோ தேவையான அளவு பெரிய வெங்காயம் ஒரு 5 டூ 6 ஆனியன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பச்சை மிளகா. அது போக 2 பச்சை மிளகா வந்து நான் தனியா வந்து அரைச்சிருக்கேன். நான் வந்து என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 6 பச்சை மிளகாய வந்து நம்ம வந்து இதுலயே ஆட் பண்ணிருவோம். இப்ப இந்த வெங்காயமும், இந்த பச்சை மிளகாவும் வந்து நல்லா இந்த ஆயில்ல வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணோம்னா, இது நல்லா வந்து அந்த ஆயில்லயே வந்து ஃப்ரை ஆயி நல்லா வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து நல்ல ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஆனியன்ஸ வந்து ஆட் பண்ணுங்க. இப்ப இந்த ஆனியன் வந்து எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுனா வருதோ, அப்பதான் வந்து உங்களோட பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அத வந்து தனியா நம்ம வந்து ஆ கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஆனியன் வந்து செவந்து வந்துருச்சு. வெங்காயம் எவ்வளோ அழகா செவந்து வந்துருச்சு பாருங்க. இன்னும் வந்து லைட்டா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரவுன் ஆகட்டும் நான் வந்து ஃப்ரை பண்றேன். ஸோ எந்த அளவுக்கு உங்க ஆனியன் வந்து ஃப்ரை ஆயி வருதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி கலர் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையா கிடைக்கும். அதுபோக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த பெரிய வெங்காயத்தோட அந்த எசன்ஸ் இறங்கி வரதாங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆ கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆ இந்த டயத்துல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அந்த மிளகாத்தூள், மல்லித்தூளோட ஃப்ளேவரும் வந்து இதில நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல பிரியாணிக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த டைமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலா வந்து நான் ஃப்ரெஷ்ஷா தாங்க அரைப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி பூ, அப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சி பூ. இதெல்லாம் போட்டு நான் வந்து பிரியாணி மசாலா என்னோட ஹோம்மேட் பிரியாணி மசாலா தாங்க இது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து உங்களுக்கு என்னன்னு தரேன். ஸோ இத வந்து இந்த மாரி வந்து இந்த டயத்துல வந்து இதையும் நம்ம பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்பா! வீடே பயங்கரமா மணக்குங்க. இந்த மசாலா தாங்க இதோட சீக்ரெட்டே. இதுதாங்க பிரியாணி மசாலா. இப்ப இதே இது வந்து வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் அந்த பிரியாணில வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல அந்த ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து ஒரு செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். இப்ப நல்லா பாருங்க, நல்லா வந்து இது வந்து இதாயிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 100 இஞ்சி, 50 பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஆ இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா போனா கூட உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு குடுக்கும். பட் ஆனா கம்மியா மட்டும் போட்றாதீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்க வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. பூண்டோட இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க. அந்த மாரி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயில்ல வந்து பாருங்க அப்படியே பிரிஞ்சு வருது. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. பொதுவாவே நம்ம பிரியாணி செய்றப்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பிரியாணி வந்து நல்லா வரும். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்றப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பிரியாணி ஸ்மெல் வந்து அப்படியே பயங்கரமா வருதுங்க. ஸோ இந்த டைம்ல நல்லா வந்து நீங்க வந்து கிண்டிட்டே இருங்க. இப்ப பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா? நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சு விழுதா வந்து நான் வந்து இதில சேர்த்துக்கிறேன். நான் ஏன் இந்த மாரி சேர்த்துக்கிறேன் அப்டின்னா, இப்ப குழந்தைங்க, ஒரு சில பெரியவங்கனால பாவம் அத வந்து
எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த புதினா, கொத்தமல்லிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த மாரி அரைச்சு சேர்க்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் இறங்கும். அதே மாரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நீங்க வந்து நல்ல செட்டில்டா ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து ஈஸியா வந்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குங்க பிரியாணி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு கிரேவி வந்துருச்சுன்னு பாருங்க. இந்த பச்சை வாசனை போகுற அளவுக்கு நீங்க வந்து இதையுமே வந்து நல்லா வந்து நீங்க கிண்டிட்டே இருங்க. இத கிண்டுறப்பயே வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பாருங்க அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. பாருங்க நல்லா தெரியுதா? இப்ப இந்த டயத்துல வந்து தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சின்ன டம்ளர். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து நான் சால்ட் வந்து இப்ப நான் சேர்த்துக்கிறேன். அது போக வந்து நான் மட்டன் வேக வைக்கிறப்பயும் அதுலயும் லைட்டா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு. ஸோ எனக்கு எல்லாம் வெந்து வரப்போ வந்து நம்மளுக்கு அரிசியில எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ரைஸ்ல குக் ஆகி வரப்ப கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் சால்ட் எப்பயுமே தூக்கலா இருந்தா தான் பிரியாணி வந்து வெந்து வரப்ப கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ சால்ட்டு கரெக்ட்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கர்ட் ஆட் பண்றேன். ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் ஆட் பண்றேன். நான் வந்து ஒரு 1/2 கேஜிக்கும் கம்மியா தாங்க நான் வந்து பண்றேன் பிரியாணி. ஸோ ஒரு 1/2 கேஜினா வந்து நீங்க வந்து இனிமே வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்க வந்து இதோட அதிகமாவே நீங்க வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்ட் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கண்டிப்பா வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணுங்க. அது வந்து நல்லா வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை, நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து நம்மளோட பிரியாணி கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து மட்டன் வேக வச்சத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த மட்டனையும் நம்ம இதில ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து நல்லா அந்த கிரேவி எல்லாமே வந்து இந்த மட்டன்ல வந்து சேரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கூட ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கூட நீங்க வச்சீங்கன்னா, அந்த கிரேவி எல்லாமே வந்து நல்லா வந்து மட்டன் வந்து புடிச்சுக்கும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரனால செம்மையா இருக்கும். மட்டன் பீஸஸ் சாப்பிடுறதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து செமையா இருக்கும். இப்ப பாருங்க நல்ல கிரேவி எந்த அளவுக்கு ஆயி வந்திருக்குன்னு. இங்க பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்ப நான் மட்டன் வேக வச்ச தண்ணிய வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஊத்த போறேன். நான் 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வருங்க. 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. ஸோ 3 டம்ளர் அரிசி சீரக சம்பா அரிசிக்கு வந்து நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊத்தவும், எனக்கு வந்து அது போக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா நம்ம ஊத்தணும். ஏன்னா நம்ம வந்து தம் போட போறோம். அதனால 7 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு 5 டம்ளர் தான் எனக்கு கிடைச்சது. அது போக வந்து எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இங்க பாருங்க கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த டயத்துல ஊற வச்ச சீரக சம்பா அரிசிய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிளற வேணாம். லைட்டா கிளறி விடுங்க. கிளறி விட்டோனயே பாருங்க இந்த மாரி லைட்டா கிளறி விட்டோனே, இப்ப வந்து ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணி அத அப்படியே வந்து புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா அரிசி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நல்ல ஒரு புளிப்பு தன்மையா, நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியும், அந்த தண்ணியும் சமபங்கு இருக்கு. ஸோ இந்த டயத்துல தம் போட்டு இறக்குனீங்கன்னா, நம்ம சூடான, சுவையான மட்டன் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. சாரி என்னோட தம் போட்ட அந்த வீடியோ மட்டும் வந்து ஸ்கிப் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா நான் சிக்கன் பிரியாணி பண்றப்ப அப்லோட் பண்றேன். இப்ப பாருங்க நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்றதுக்கு. நல்லா ரைத்தா, சிக்கன் 65, மட்டன் குழம்பு, பிரெட் அல்வா, கோலா உருண்டை எல்லாம் வச்சு நம்மளோட மட்டன் பிரியாணி தரமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிடுறதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எப்படி தம் போடணும்னு கண்டிப்பா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சிக்கன் பிரியாணி அப்லோட் பண்றேன். ஓகே.